ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஏரியா வாரியாக எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு வாக்குகள் கிடைத்தது என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வணக்கம் நேயர்களே, ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் வந்திருக்கிறது. கடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தல்களுக்கும் பகுதி வாரியாக தெரு வாரியாக எவ்வளவு வாக்குகள் வித்தியாசப்பட்டிருக்கிறது, எந்த கட்சிக்கு போயிருக்கிறது அப்படின்ற புள்ளி விவரங்களை தந்தி தொலைக்காட்சி பிரத்யேகமாக சேகரித்திருக்கிறது. அதனை நாம் இப்போது பார்க்கலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியில் எந்தெந்த பகுதிகள் அப்படின்னா, முதல்ல பிராமண பெரிய அக்ரஹாரம், நஞ்சை, தளவாய்ப்பாளையம், அன்னை இந்திரா நகர், நஞ்சப்பா நகர், சாஸ்திரி நகர். இப்போது இங்கே இந்த தேர்தலில் 7837 வாக்குகளை இந்த பகுதிகளில் திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி 1081 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தல்களோடு ஒப்பிடும்போது அப்படின்னா, இதற்கு முன்பு 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2023 இடைத்தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. அந்த புள்ளி விவரங்களை பார்க்குறீங்க. 5000 பெற்றிருந்த திமுக அதன் பிறகு இடைத்தேர்தலில் 7200, நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைஞ்சது. அங்கே 7200 பெற்ற திமுக இப்போது, அதாவது அப்போது திமுக கூட்டணி இப்போது 7800 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஸோ இங்கே அவங்க பெற்றுக்கக்கூடிய வாக்கு வித்தியாசம் 1500 வாக்குகள் அப்படின்றது வித்தியாசமாக படுகிறது இங்கே. ஸோ அதே போல் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அதிமுக 2800 வாக்குகளை பெற்று 1800 நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்தது. அதன் பிறகு இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை. பாஜக ஒரு தேர்தலில் போட்டியிட்டது. அதற்கு முந்தைய தேர்தல்களில் கூட்டணி இருந்தது. நாம் தமிழர் கட்சி அங்கே 457 வாக்குகள் கூடுதலாக பெற்றிருக்கிறது. அதனால அதிமுக பாஜக வாக்குகள் பெரும்பாலும் திமுகவுக்கும் நாம் தமிழருக்கு சிறிதளவும் வந்திருக்கிறது. அடுத்தது அக்ரஹாரம், குடிசை மாற்று வாரியம், தண்ணீர் பந்தல் பாளையம், சுண்ணாம்பு ஓடை, காமராஜர் நகர், ஜீவா நகர், குடிசை மாற்று வாரியம். இந்த பகுதிகளில் 8112 வாக்குகளை திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் வேட்பாளர் 1247 வாக்குகளை பெற்றிருக்கிறார். கடந்த முறை தேர்தலில் அவங்க பெற்ற வாக்குகளை பார்க்கலாம். 21, 23, 24, 25 4833 பொது தேர்தலில் பெற்ற திமுக கூட்டணி வேட்பாளர் அதன் பிறகு இடைத்தேர்தலில் திரு EVK இளங்கோவன் 7600 வாக்குகளை பெறுகிறார். ஸோ அதே போல் இங்கே 3000 ஓட்டுகளை பெற்றிருந்த அதிமுக 21 இடைத்தேர்தலில் 2300 குறைகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் அது கொஞ்சம் குறையுது, 6000 இருக்கிறது. அதே போல் இந்த பகுதிகளில் அதிமுக 2000 வாக்குகளாக குறைகிறது. ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இடைத்தேர்தலுக்கும் அவங்க 2061 வாக்குகள் திமுகவுக்கு உயர்ந்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 700, 400, 800 அப்படின்ற இந்த வாக்குகள் 1200 அதிகரித்திருக்கிறது. 425 வாக்குகள் இங்கே கூடியிருக்கிறது. ஸோ இங்கே 400 வாக்குகள் கூடியிருக்கு, அங்கே 2000 வாக்குகள் கூடியிருக்கு. இங்கே வருவதை விட 5 மடங்கு திமுக கூட்டணிக்கு இந்த 2 வாக்குகளும் சென்றிருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. அடுத்த பகுதியை பார்க்கலாம். அடுத்து எந்தெந்த பகுதி அப்படின்னா, கிருஷ்ணாம்பாளையம், ராமமூர்த்தி நகர், கக்கன் நகர், ராமசாமி நகர், கமலா நகர், கலைஞர் நகர். 6733 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. 1702 வாக்குகளை நாம் தமிழர் பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலினுடைய முடிவுகளை பார்க்கலாம். கடந்த தேர்தலில் 21 3655 வாக்குகளை இந்த பகுதிகளில் திமுக கூட்டணியினுடைய வேட்பாளர் பெற்றிருந்தார். 2023 இடைத்தேர்தலில் 6000 வாக்குகள் அது மாறுது. அதே போல் அதிமுகவுக்கு அங்கே வாக்குகள் குறையுது. நாடாளுமன்ற தேர்தலில் அதே போல் இங்கே குறைந்து இங்கே கொஞ்சம் கூடியிருந்தது. நாடாளுமன்ற தேர்தலில் 4000 வாக்குகளாக திமுக இங்கே குறைகிறது. 4545 அப்படின்னு இருக்கிறது. இடைத்தேர்தல் 6700, அதாவது 2188 வாக்குகள் இந்த பகுதிகளில் உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி இங்கே 1700 வாக்குகளை பெறுகிறது. கடந்த முறை 1090. ஸோ 612 வாக்குகள் இங்கே அதிகரித்திருக்கிறது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இங்கே 600 வாக்குகள் போயிருக்கு, இங்கே அதை விட 3 மடங்குக்கு மேலே வாக்குகள் சென்றிருக்கு. அடுத்து எந்தெந்த பகுதினா, வீரப்பன் சத்திரம், கிருஷ்ணாம்பாளையம், வைராபாளையம், ஜான்சி நகர், காமராஜ் காலனி. இந்த பகுதிகளில் 7975 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. 1984 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளுடைய நிலவரம் அப்படின்றத, இது எந்தெந்த பகுதிகளுடைய நிலவரம் அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் 3874 வாக்குகளை பெற்றிருந்த திமுக இடைத்தேர்தல் அப்படியே கூடுகிறது, டபுள் ஆகுது, 7600 மாறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் குறைகிறது. அதன் பிறகு இடைத்தேர்தலில் 7900. இதுவரை பெற்ற வாக்கிலே அதிகமாக திமுக வேட்பாளர் பெறுகிறார். 2300 வாக்குகள் அவர்களுக்கு கூடுதலாக கிடைத்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 1000 வாக்குகள் பெற்ற இடத்துல 1900 வாக்குகளாக அவங்களுக்கு மாறி இருக்கு. 975 வாக்குகள் அவர்களுக்கு கூடியிருக்கு. அடுத்த பகுதியினுடைய நிலவரம், ஈரோடு கிழக்குல அசோகாபுரம், அண்ணாமலை நகர், அப்பன் நகர், லட்சுமி நகர்,
அசோகாபுரம் இந்த பகுதிகளில் 6223 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 1654 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது 3161 வாக்குகளை 21 சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருந்த திமுக இன்று அதன் பிறகு இடைத்தேர்தலில் ஏறி அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் குறைந்து இடைத்தேர்தலில் 6200 குறைந்திருக்கிறது. இந்த பகுதியில் பாருங்க 7000 ஓட்டு கடந்த இடைத்தேர்தலில், 6200 ஓட்டு இந்த இடைத்தேர்தலில். ஸோ நாடாளுமன்ற தேர்தலோடு அதிகமாக இருந்ததாக காணப்பட்டாலும் இடைத்தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த இடைத்தேர்தலில் குறைந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 1652 வாக்கள் அதிலிருந்து உயர்ந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதிகளில் அவங்க முன்பு பெற்ற வாக்குகளை விட இடைத்தேர்தலில் குறைந்து நாடாளுமன்ற தேர்தலில் உயர்ந்திருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் கட்சி 787 வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கிறது. அடுத்த பகுதியை பார்க்கலாம். பெரிய வலசு, டவர்லைன் காலனி, நாராயண வலசு இந்த பகுதிகளில் 6547 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 1479 வாக்குகள். கடந்த தேர்தலில் அவங்க பெற்ற நிலவரத்தை பார்க்கலாம். கடந்த தேர்தலில் 4860 வாக்குகளை திமுக பெற்றிருந்தது. அதற்கு முன்பு இடைத்தேர்தல் 6400, சட்டப்பேரவை தேர்தலில் 3100. ஸோ 3100 அப்படியே டபுள் ஆகுது கடந்த இடைத்தேர்தலில். அதன் பிறகு கொஞ்சம் குறைகிறது. அதன் பிறகு இப்போது 6500, அதாவது இதுவரை நடந்த தேர்தல்களே அதிகமாக திமுக அதன் வாக்கை பதிவு செய்கிறது. 1687 வாக்குகள். இந்த ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் உயர்ந்திருக்கிறது. இந்த பகுதிகளில் இந்த இரண்டு கட்சிகளுடைய வாக்கும் சேர்ந்து இங்கே இவங்களுக்கு 650 வாக்குகள் கூடியிருக்கிறது என்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக குமரன்குட்டை பகுதியில் புதிய ஆசிரியர் குடியிருப்பு, திருவிக்கா நகர், வெட்டுக்காட்டு வலசு, பாலசுப்ரமணிய நகர், குமணன் நகர், சம்பத் நகர் 5824 திமுக, நாம் தமிழர் 1435. கடந்த தேர்தலில் 21 3100 பெற்ற திமுக 5300 கடந்த இடைத்தேர்தலில் மாறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் 5800 உயர்கிறது. இதுவரை பெற்ற வாக்களே அதிகமாக 5800 இந்த பகுதிகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 1747 வாக்குகள் கூடியிருக்கு. நாம் தமிழர் கட்சி 500 500 600 அப்படியே இந்த முறை 1400 உயர்ந்திருக்கிறது. இந்த பகுதிகளில், இந்த குறிப்பிட்ட பகுதியில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் மற்ற பகுதிகளை விட கணிசமாகவே 800க்கும் மேற்பட்ட வாக்குகள் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பண்டை நகர், கோல்டன் சிட்டி, செங்கோடன் பாளையம், ஸ்டேட் பேங்க் காலனி, ஆர்கேவி நகர், ஈரோடு புதுமை காலனி இந்த பகுதிகளில், அதோடு திருநகர் காலனி பகுதியில் 6598 வாக்களை திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 1441 வாக்களை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலின் போது நாடாளுமன்ற தேர்தலில் 4900 வாக்களை பெற்றிருந்த திமுக இந்த முறை 6500 வாக்களை பெற்றிருக்கிறது. அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது கூட, அதாவது சட்டமன்ற இடைத்தேர்தலோடு ஒப்பிடும்போது கூட 100 வாக்குகளுக்கு மேலே கூட. ஸோ வாக்கு வித்தியாசம்ன்றது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 1682 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. அதே போல் இவர்களுக்கு 600 600 700 இருந்த இடத்துல 700 வாக்குகள் அப்படியே டபுள் ஆகி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த வாக்கள் இங்கேயும் பெரும்பாலும் வந்திருக்கிறது. ஜெயகோபால் வீதி, கணபதிபுரம், வண்டியூரான் கோவில், வாய்க்கால் பாலம், ராஜகோபால் தோட்டம் மற்றும் கருங்கல் பாளையம் இந்த பகுதிகளில் 5834 வாக்களை பெற்ற திமுக. அதே போல நாம் தமிழர் 1415. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4391 வாக்களை பெற்ற திமுக 1443 வாக்கள் இந்த முறை அதிகரித்திருக்கிறது. ஆனால் இந்த பகுதியில் EVK இளங்கோவனர்கள் நிற்கிறப்போ 6079 வாக்களை அவங்க வாங்கியிருந்தாங்க. அதோடு ஒப்பிடும்போது அவர்களுக்கு 200 வாக்குகள் வரை குறைகிறது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது கூடுகிறது 1400 வாக்கு. நாம் தமிழர் கட்சியுடைய சராசரி அப்படின்றது 840 760 960 இருந்த இடத்துல அவங்களுக்கு இந்த முறை 451 வாக்குகள் கூடியிருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பெரிய மாரியம்மன் கோவில், குமணன் வீதி, குயிலான் தோப்பு, மரப்பாலம், ராஜாஜிபுரம், ஈரோடு வரகப்பா வீதி இந்த பகுதிகளில் 7979 பெற்ற திமுக பெற்றிருந்தது. அதே போல நாம் தமிழர் 1570 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தலில் 6062 வாக்குகளை பெற்ற திமுக இந்த முறை 7979 வாக்குகள் 1900 வாக்கு கூடியிருக்கு. அதே நேரத்தில் இடைத்தேர்தலில் 8000 வாக்குகளை பெற்ற சூழலிருந்து இங்கே 150 வாக்குகள் வரை மாறி இருக்குது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த நாம் தமிழர் 747 674 அப்படின்னு இருந்தது அப்படியே 900 மாறி இன்னைக்கு 1570 மாறி இருக்கு. 668 வாக்குகள் உயர்ந்திருக்கிறது. ஸோ ஒரு பாதி இங்கே போச்சுன்னா 3 பாதி அங்கே போகிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
காவேரி ரோடு, ஈரோடு சகன் வீதி, காந்திபுரம் முனிசிபல் காலனி, அகில்மேடு வீதி, நாச்சியப்பா வீதி, தெப்பக்குளம் வீதி, இந்த பகுதிகளில் 6552 வாக்குகளை திமுக பெறுகிறது. நாம் தமிழர் 1534 வாக்குகளை பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தல் இவர்கள் பெற்றது, நாடாளுமன்ற தேர்தல் இவர்கள் பெற்றது 5138 திமுக அந்த பகுதிகளில் வாக்கா பெறுகிறது. 6552 அப்படின்றது இந்த தேர்தலில் பெற்றிருக்கக்கூடியது. 1414 வாக்குகள் கூடியிருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 600, 700, 622 அப்படின்னு இருந்த வாக்குகள் 900 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. பாருங்க, இந்த பகுதிகளில் 2 பகுதி, அதாவது 5ஆ பிரிச்சிங்கன்னா அங்கே 3 பகுதி, இங்கே 2 வருது. ஸோ இங்கே கணிசமாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்குகள் கூடியிருக்கு. 912 வாக்குகள் அதிகரித்திருக்கிறது. காமராஜ் வீதி பகுதியை பொறுத்த வரைக்கும் வக்கீல்சாமி வீதி, சொக்கநாத வீதி, திருவேங்கடசாமி வீதி, கற்பகம் லேஅவுட், மோசிக்கீரனார் வீதி, வளையக்கார வீதி, இந்த பகுதிகளில் 6913 வாக்குகள் திமுகவுக்கு விழுந்திருக்கிறது. நாம் தமிழருக்கு 1132 வாக்குகள். கடந்த சட்டமன்ற தேர்தலில் 4200 இருந்தது. இடைத்தேர்தல் 5600 திமுகவுக்கு கூடியது. அப்புறம் 4800 நாடாளுமன்றத்தில் குறைந்தது. இப்போது 6900 அதிகமாக இங்கே பதிவாகி இருக்கிறது. 2000 வாக்குகள் இங்கே அதிகம். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு 600, 500 அப்படின்னு இங்கே 600 வாக்கு தான் கூடியிருக்கு. ஸோ இவர்களுக்கு ஒரு 600 வாக்கு கூடியிருக்கு. இந்த ஓட்டுகள் பெரும்பாலும் அங்கே சென்று 2000 வாக்குகள் கூடியிருக்கு. அடுத்து வளையக்கார வீதி, VVCR நகர், அகத்தியர் வீதி, பொன் வீதி, சத்தியமூர்த்தி வீதி, அக்ரஹார வீதி, மோகன் தோட்டம், கம்பர் வீதி, 6740 வாக்குகளை திமுக பெறுகிறது. நாம் தமிழர் கட்சி 1399 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் 3941 வாக்குகளை சட்டமன்ற தேர்தலில் பெற்றாங்க. அது 6064 இடைத்தேர்தலில் மாறியது. இந்த இடைத்தேர்தலில் 6700 மாறி இருக்கிறது. அதாவது இதுவரை போட்டியிட்ட தேர்தல்களே இப்போதுதான் இவர்களுக்கு அதிக வாக்கு கிடைத்திருக்கிறது. 1800 வாக்குகள் நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது கூடியிருக்கிறது. அதே போல நாம் தமிழர் கட்சிக்கு 500, 700 அப்படின்னு இருந்த இந்த வாக்குகள் 1399 பதிவாகி 672 வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, குறிப்பிடத்தக்கது. ஸோ இங்கே ஒரு பகுதி வந்ததுன்னா அங்கே 3 பகுதி சென்றிருக்கிறது. அடுத்தது இடையன் காட்டுவலசு, ஈரோடு மரப்பாலம், குடிசை பகுதி, முத்துரங்கம் வீதி, சிவ சண்முகம் வீதி, காமராஜபுரம், புதுமை காலனி, சின்னமுத்து வீதி, இந்த பகுதிகளில் 6519 பெற்றிருந்த திமுக இந்த முறை நாம் தமிழர் 1306 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது நாடாளுமன்ற தேர்தலில் 5300 வாக்குகளை பெற்று 1154 வாக்குகள் இந்த முறை கூடுதலாக பெற்றிருக்கிறது. 6519 வாக்குகளை பெற்றிருக்கு. ஸோ கடந்த இடைத்தேர்தலில் கூட 6200 தான். அதை விட இந்த முறை அதிகமாக பதிவாகி 1154 வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு 700 வாக்குகள், அதாவது 1306 வாக்குகள் கிடைத்திருக்கு. ஈரோடு கிழக்கில் முத்துக்கருப்பண வீதி இந்த பகுதி, பாப்பாத்திக்காடு, மொசுவண்ண வீதி, மாரப்ப வீதி, கிராமடை, NGGO காலனி, பெரியார் நகர், SKC ரோடு, இந்த பகுதிகளில் 6094 வாக்களை பெற்றிருக்காங்க திமுக. நாம் தமிழர் 1418 வாக்களை பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 4900 வாக்களை பெற்றிருந்த திமுக இந்த முறை 1183 வாக்குகளை அதிகரித்திருக்கிறது. அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டதில் கடந்த இடைத்தேர்தலில் பெற்ற அதே அளவு வாக்குகளை இந்த முறையும் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதிமுகவுக்கு அங்கே குறைந்து கொண்டே வந்தது வாக்குகள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நாம் தமிழர் 700, 600, 700 அப்படின்ற இந்த சூழலில் இன்றைக்கு 1400, அதாவது 659 சராசரியாக பாருங்கள். அங்கே 1000 2000 வாக்குகள் உயர்கிறது. இங்கே 500 700, 800, 900 வரை இந்த பக்கம் வாக்குகள் உயர்கிறது. ஸோ அங்கே 2 பகுதி போனால் இங்கே ஒரு பகுதி வருகிறது. ஸோ 3ஆ பிரிச்சா அப்படின்னு வருகிறது. ஸ்டோனி பிரிட்ஜ், முத்துக்குமாரசாமி வீதி, மணல்மேடு, குட்செட் குடிசை பகுதி, சிதம்பரம் காலனி, ராஜாக்காடு, பொய்யேரிக்கரை, இந்த பகுதிகளில் 5731 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 1190 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் எவ்வாறு பெற்றிருந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். 2021 சட்டமன்றத்தில் 4100 வாக்குகளை பெற்றிருந்த திமுக இன்னைக்கு 5731 மாறியிருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு 6000 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. கடந்த இடைத்தேர்தலோடு ஒப்பிடும்போது இந்த பகுதிகளில் வாக்கு குறைந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 400 வாக்கு குறைந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 670 வாக்குகள் கூடியிருக்கிறது. ஆனால் இங்கே பாருங்க, இந்த பகுதிகளில் 674 வாக்கு திமுகவுக்கு, ஆனால் இங்கே நாம் தமிழர் சரிசமமாக 504 வாக்குகளை பிரித்து கொண்டிருக்கிறது. ஸோ அங்கே
மாறுபட்ட வாக்குகளில் பாதி அங்கே பாதி இங்கே அப்படின்ற அளவில் போயிருக்கிறது. 1190 வாக்குகள் நாம் தமிழருக்கு கிடைத்திருக்கிறது. ரயில்வே காலனி, காந்திஜி ரோடு ரயில்வே காலனி, பட்டக்காரர் வீதி, துப்புரவு பணியாளர் குடியிருப்பு, எல்ஜிஎஸ் காலனி, திருநகர் காலனி, இந்த பகுதிகளில் 6134 வாக்குகளை திமுக பெற்றிருக்கிறது. நாம் தமிழர் 818 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கடந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் 5009 வாக்குகள், இப்போது 1125 வாக்குகள் கூடியிருக்கிறது. மொத்தம் 6134 வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக. அதே போல 400 இருந்த இந்த இடத்துல 818 மாறி இருக்கிறது. 360 வாக்குகள் இங்கே கூடியிருக்கு, அங்கே 1100 வாக்குகள், இங்கே 3 மடங்கு போயிருக்கு அப்படின்னா இங்கே 1 மடங்கு வந்திருக்கிறது. அதிமுக பாஜக சார்ந்த வாக்குகளும் கூட. ஸோ மொத்தமாக இதுவரை எவ்வாறு மாறி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர் திருமகன் ஈவேரா 67,300 வாக்களை பெற்றார். அதிமுக 58,396 வாக்களை பெற்றது. கூட்டணி கட்சியான தமாகல யுவராஜ் போட்டியிட்டார். அப்போ இவங்களுக்கான வாக்கு வித்தியாசம் குறைவு அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழலில் தான் நாம் தமிழர் 11,629 வாக்குகளை பெற்றிருந்தது. இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே நாம் தமிழர் அதிகமாகவே பெற்றிருக்கும். இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் போட்டியிட்டார். அப்போது இங்கே EVK இளங்கோவன் போட்டியிட்டார். 2023 1,10,156 வாக்குகளை காங்கிரஸ் அன்றைக்கு பெறுகிறது. அதிமுக 43,923 இந்த வாக்குகளை பெற்று 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுக தோல்வியடைந்தது அப்படின்றது அந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருந்தது. அந்த தேர்தலில், அதாவது இடைத்தேர்தலில் 10,827 வாக்களை நாம் தமிழர் பெற்றிருந்தது. இதுவே நாடாளுமன்ற தேர்தலாக வருகின்ற போது நாடாளுமன்ற தேர்தலில் 86,646 திமுகவுடைய வாக்குகள் குறையுது இடைத்தேர்தலோடு ஒப்பிடும்போது. அதிமுகவுக்கும் அதே போல 34,817 கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது குறைகிறது இடைத்தேர்தலோடு. பாஜக அவங்க வேட்பாளர் தனித்து நின்னாங்க அப்படின்னு பார்க்குறோம். அவங்க 12,784 வாக்களை பெறுகிறார்கள். அந்த சூழலில் நாம் தமிழருக்கு வாக்கு உயர்கிறது. இடைத்தேர்தலோடு பொது தேர்தலில் அவர்களுக்கு வாக்கு உயர்ந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த எண்ணிக்கையிலிருந்து இப்போது அப்படியே டபுளாக இது மாறி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 24,151 வாக்குகள் இங்கே கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் இங்கே பாருங்க, 1,15,512 வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்திருக்கிறது. இதுவரை பதிவானதிலேயே அதிக வாக்குகளாக இது கிடைத்திருக்கிறது. மொத்தத்தில் பார்க்குறப்போ இங்கே வாக்கு வித்தியாசம், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது 28,866 வாக்குகள் வித்தியாசம் இங்கே பதிவாகி இருக்கிறது. இந்த வாக்குகளில் 2 மடங்கு அங்கே போயிருக்கு அப்படின்னா இங்கே 1 மடங்கு வந்திருக்கு அப்படின்றது கடந்த தேர்தலோடு ஒப்பிடும்போது இருக்கக்கூடிய வித்தியாசமாக இருக்கிறது.